இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ககன் என்ன வந்ததும் ஒருவேளை பூமி, ஆமா நானும் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன்னு சொல்லி போயிருந்தா உன் நிலைமை என்ன ஆகும்டா? ஐயோ, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் யோசிக்கவே இல்லடி. ஒருவேளை உண்மையாவே பூமி அப்படி போயிருந்தானா நான் கண்டிப்பா செத்துருப்பேன். நீ செத்துட்டா நான் சந்தோஷப்படுவேன் நினைச்சிட்டு இருக்கியா? இப்ப சொல்லுடா, நான் சாடிஸ்டா? இல்லடி, என் உயிருக்கு உயிரான தங்கச்சி, நீ சொன்னது உண்மைதான். சில நேரங்கள்ல நம்ம சுயநலமா இருந்தாகணும். நாம சந்தோஷமா இருக்க யார் செத்தாலும் கவலைப்படக்கூடாது. டே 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 டே, கொஞ்சம் கண்ட்ரோலா இருடா. ஒன்னு நீ அழுவ, இல்லனா அதே மேதாவி மாதிரி யோசிச்சு என்ன அழு வைப்ப. சுயநலன்னு சொன்ன உடனே நம்ம சந்தோஷத்துக்கு யார் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்க. நான் இதை உன்கிட்ட ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான்டா சொன்னேன். ஆனா நீ இப்படி யோசிச்சுட்டு இருக்க. அண்ணனை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருடா. அந்த நெக்லஸ் தூக்கி போட்டுட்டு அண்ணனை அவ அவமானப்படுத்தாம இருந்திருக்கலாம்டா. இப்பதான் வெண்ணையை தடவுன உடனே வந்து காரத்தை பூசாத ப்ளீஸ். ஆக்சுவலா எப்பவுமே பூமி ஒரு விஷயத்த பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணுவாடி. ஆனா அவ என்ன லவ் பண்றாள, அதனால்தான் அண்ணா அவளை லவ் பண்றேன்னு சொன்னதும் அவ கோவப்பட்டு இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டா. வாங்கிக்கோமா, இதுவும் உனக்கு தான். இதை உனக்காக தான் வாங்கியிருக்கேன். ஐயோ, இப்போ இதெல்லாம் எதுக்காகப்பா? எதுக்குன்னு கேக்குறியம்மா? அப்பா தான் சொல்லிட்டாருல, அப்பா கொடுக்கறத பொண்ணு வேணான்னு சொல்லக்கூடாது. வாங்கிக்கோ. இந்த கேபி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காருமா. இத பார்த்தா மாப்பிள்ள டயலாக் கூட இவரே பேசிடுவார் போல இருக்கே. ஆமா சித்தி, நல்லவ மாதிரி நடிச்சு தானே நம்ம வீட்டுக்கு வந்தான். இப்பவும் அதே ஓவர் ஆக்டிங் தான். சரிங்கப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடாமா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. நீ போய் டிரைவர் கிட்ட சொல்லு. மிஸ்டர் சரச்சந்திரா, இப்ப எனக்கு அவளை பிடிக்கும்னு சொல்ற உரிமை எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி பிடிக்கலன்னு சொல்ற உரிமை அவளுக்கும் இருக்குல்ல. அந்த ஒரு வார்த்தை நம்மள கவலைப்படுத்திருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா நமக்கு கவலைன்றதுனால அவளுடைய கேரக்டரை கேவலப்படுத்திடக்கூடாது. பூமியை என்னைக்காவது பார்த்தனா எப்படி இருக்கான்னு விசாரி, சிரிச்சு பேசு. அந்த பழைய பூமியை பார்த்தல அதே மாதிரியே பாரு. சொல்லுமா பூமி. ஆண்டி, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் ஆண்டி. ஓ, எங்க கிட்ட பேசுறதுக்கு உனக்கு இன்னும் வார்த்தைகள் இருக்காமா? சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் உன்னை தத்தெடுத்த உன் அப்பா முன்னாடியே நீதான் எல்லாம் பேசிட்டியம்மா. சரி, இன்னும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ சொல்லு. ஒரு தடவை வீட்டுக்கு வந்து நான் பேசுறேன் ஆண்டி. எந்த வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கு ஆண்டி. இங்க பாருமா, நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்க போல. நம்ம வீடுனா உன் வீடுன்னு அர்த்தம். யாருமா போன்ல? யாரோ சேல்ஸ் கல்றா. தியாக பூமி, பார்த்திபன் கனவு, இந்த மாதிரி புக்கெல்லாம் இருக்கான். ஒருவேளை நீங்க வாங்கிக்கிறதா இருந்தா வீட்டுக்கு வரேன்னு சொல்றா.
ஆக்சுவலா வாங்குற ஐடியாவே இல்லாத போது அவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்? அதனாலதான் வேண்டாமான்னு சொல்லிட்டேன். புரிஞ்சுதாமா? நீ வராத. உட்கார்றா, டிஃபன் சாப்பிட்டு போ. இல்லம்மா, ஆபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ நீங்க போய் சாப்பிடுங்க. ம், கிளம்புறேம்மா. ம். என்ன அப்படி பாக்குற? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? நான் தான் உங்களை தப்பா பேசிட்டேன். எல்லாருக்கும் முன்னாடி நான் உங்களை அவமானப்படுத்திட்டேன். ஓ அதுவா? தட்ஸ் ஓகே பூமி. எங்களுக்கு அவமானம் நடந்துச்சுன்னு நீ வருத்தப்படுறியா? அவமானப்படுறதெல்லாம் எங்களுக்கு பழகிடுச்சு பூமி. நீ செஞ்சது ஒரு அவமானம்னு கூட நான் நினைக்கவே இல்லை. நாங்க தப்பு செஞ்சதுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாடம் தான் பூமி. நாமளா கத்துக்கிட்ட பாடம் நமக்கு ஞாபகம் இருக்காதுல்ல. ஆனா அடுத்தவங்க கத்துத்தர பாடம் நம்மள ஒரு புது மனுஷனா மாத்தி அமைக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ எனக்கு கத்து கொடுத்த பாடத்துக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பூமி. நீங்க என்கிட்ட இப்படி நார்மலா பேசும்போது எனக்கு ரொம்ப அழகா வருதுங்க. தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி என்கிட்ட எப்படி பேசுனீங்களோ அதே மாதிரியே பேசுங்க ப்ளீஸ். ஸ்டாப் இட். எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் அழறத நிப்பாட்டு. யாராவது பார்த்தாங்கன்னா அப்புறம் நான் அழ வச்சேன்னு நினைப்பாங்க. மறுபடியும் என்ன தப்பா நினைக்கணுமா? இதனால என் கேரக்டர் தான் கேவலமாகும். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சுவலா நான் காரை எதுக்கு நிறுத்தினேன்னா உன்னுடைய கார் ரிப்பேர் ஆயிடுச்சோன்னு நினைச்சுதான். அதுவும் கூட எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்றதுனால. ஏங்க நீங்க இப்படி பேசுறீங்க? இத கூட உன்கிட்ட நான் ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிறேன்னு நீ என்ன தப்பா நினைச்சிட கூடாதுன்றதுக்காக தான் சொல்றேன்.